Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருவள்ளூரில் இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிவு எதிரொலியில் ஒடிசா குழுக்கள் சென்னை வருகை புரிந்திருக்கின்றனர். திருவள்ளூரில் இறால் ஆலையில் அமோனியா வாயு கசிவு எதிரொலியின் காரணமாக ஒடிசா குழுக்கள் சென்னை வந்திருக்கின்றனர். அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். திருவள்ளூர் மாவட்டத்துல பெரியபாளையம்ன்ற இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில நேற்று காலை அமோனியா கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அமோனியா கசிவை தொடர்ந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா 5 பேர் இன்று காலை வரை நிலவரப்படி உயிரிழந்திருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில 10 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும், அதே போல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதுல பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில தகவல் கிடைக்கப்பட்டதற்கு பிறகாகவே நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்துல மாநில அரசுகள் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பா ஒடிசாவிலிருந்து தொழிலாளர் நலத்துறை சேர்ந்த அதிகாரிகள் தற்பொழுது சென்னை வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2 குழுக்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு ஏற்பட்ட தொழிற்சாலை அருகே சென்று அங்கு மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த கட்ட சிகிச்சை எந்த மாதிரியான தேவைப்படுகிறது, எந்த சூழலால் இந்த நிகழ்வானது ஏற்பட்டது அப்படிங்கிற ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்கக்கூடிய விதத்துல இன்னொரு குழுவும் தற்பொழுது அங்கே புறப்பட்டு சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழுக்கள் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களை சந்திச்சு எந்த மாதிரியான நிலவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு உதவி ஏதாவது வேணும்னா மாநில அரசிடம் கேட்பதோ அல்லது அவர்களே தனிப்பட்ட முறையில் அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி செல்லக்கூடிய சூழல் ஏதாவது ஏற்படுமான்றதையும் ஆய்வு செய்து அதன்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய பாதிப்பாக பார்க்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல பெரும்பாலானோர் ஒடிசாவை சேர்ந்தவர்களா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 2 குழுக்கள் அதிகாரிகள் அடங்கி இருக்கக்கூடிய குழுக்கள் ஒரிசாவிலிருந்து சென்னை விரைந்திருக்கிறாங்க. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.